அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஆமென். இன்றைக்கு கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49:14 வரை வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. நம்ம ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை மறப்பதே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. அவர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. ஆமேன். ஏன்னா அவர் உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில் நான் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. நான் கர்த்தருடைய உள்ளங்கையில் இருக்கிறேன். என்னை யாரும் தொட முடியாது, என்னை யாரும் சேதப்படுத்த முடியாது. கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய உள்ளங்கையில் இருக்கிறேன். No one can touch me. ஏன்னா என்னை தொடரணும்னா அவருடைய கண்ணின் மணியை தொடரும். ஆமேன். உங்களை தொடுகிறவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். So no one can touch us. நம்முடைய உள்ளங்கையில் இருக்கிறோம். உள்ளங்கையில் அவர் வரைந்திருக்கிறார். உள்ளங்கையில் நம்மை வைத்திருக்கிறார். அவர் சொல்றார், எப்பா நான் உன்னை மறப்பதில்லை. எப்படி மறப்பதில்லை? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு தாய் 10 மாசம் ஒரு குழந்தைய பேணி பாதுகாத்து பெற்றெடுக்கிறா. அவன் எளிதாக தன்னுடைய குழந்தையை மறந்து விடவே மாட்டான். அப்படி ஒருவேளை அவன் மறந்தா கூட ஆண்டவர் மறப்பதே இல்லையா. தாயினுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? 1 ராஜாக்கள் 3:26 ஒருத்தர் வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 3:26. இந்த தாய் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ என்று சொல்ல முடியாது. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றால். பாருங்க, இங்க ஒரு அருமையான சம்பவம் இருக்கிறது. நமக்கு நல்லாவே தெரியும். 2 வேசி விபச்சாரம் பண்ணுகிற தொழில் பண்ணுகிறவருங்க ஒரே ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. 2 பேருக்கும் குட்டி பிள்ளை பிறக்குது. எப்படியோ அந்த தாய் தான் பிள்ளை மேல உருண்டு, ஆமா அந்த குழந்தை செத்து போச்சு. இவ செத்த குழந்தைய தூக்கி பக்கத்துல கடத்திட்டு அந்த குழந்தைய எடுத்து தான் மார்பில் அணைத்து கொண்டான். ஆனா உண்மையான தாய் பார்க்குற, ஐயோ இது எனக்கு இல்லையே. ஏன்னா தெரியும் இது என் குழந்தை இல்லையே. அதுதான். ஆனா பார்த்தா அவன் நம்பவே மாட்டேங்க. இல்ல இறந்தது உன் குழந்தை, உயிரோடு இருக்கிறது என் குழந்தை. இப்படி பயங்கரமான ஆர்கியுமெண்ட் வருது. ராஜாட்ட போறாங்க. சாலமோன் ராஜா, இளம் வயது. இதுதான் கிட்டத்தட்ட முதல் நியாயாதிபதியா வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஒரு சேலஞ்சான காரியம். ஆனா ராஜாவுக்கு கர்த்தர் அருளின ஞானம் இருந்ததுனால அவன் சேவகரை பார்த்து சொன்னான், இவன் என் குழந்தைங்க, அவன் என் குழந்தைங்க, தொந்தரவு தாங்க முடியல, 2 பாதியை பிளந்து ஆளுக்கு பாதி கொடுத்து சமமா அனுப்பிடுங்க. உடனே உண்மையான தாய் இருந்தாலும் அப்படியே சாஸ்திராங்கமா ராஜா முன்னாடி விழுந்து சொல்றா, ராஜாவே கொண்டு போட்டுறாங்க, அதை அவட்டே கொடுத்துருங்க, அந்த குழந்தை உயிரோடு இருந்தாலே போதும், என் குழந்தை தான் உண்மைதான், ஆனா இப்ப இவ அப்படி சொல்றதுனால அவளுக்கே கொடுத்துருங்க, என் குழந்தை மாத்திரம் உயிரோடு இருந்தா போதும். பாருங்க, தாய்க்கு குழந்தை மேல அவ்வளவு பாசம். ஏன்னா அதனுடைய ரத்தங்கிறதுனால அந்த குழந்தையை எளிதாக மறக்க மாட்டான். ஒரு வேசியா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை மரிப்பதை விரும்பவே இல்லை. அவருடைய குடல் துடித்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் கர்த்தர் நம் மீது வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா. உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். ஆமென். சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி தோணும்.
உங்கள் தலையில் உள்ள ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை. கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. everything he knew, சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் ஐயா. உங்க தலையில் உள்ள ஒரு முடி கீழே விழுறது கூட அவர் சித்தம் இல்லாம கீழே விழுறது இல்லையா? அப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியம் அவருடைய சித்தத்தின் மையத்தில் தான் நடக்கிறது. ஆகையால் அவர்களுடைய வாழ்க்கையில தவறு இழைக்க மாட்டார். தாமதமானாலும் காத்திரு, அவர் தம்முடைய வார்த்தையின் வல்லமை விளங்க பண்ணுவார். ஆமென். சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். அன்னைக்கு லாசரு மரித்து 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, இயேசு கிறிஸ்து வரவே இல்லை. வியாதியோடு இருக்கும் போதே சொல்லிட்டாங்க, அப்பவும் வரவே இல்லை. ஐயோ, லாசருடைய சகோதரிகள் மரியாள், மார்த்தாள் இயேசுவை மிகவும் நேசித்தார்கள். இயேசுவும் இந்த 3 பேரையும் மிகவும் நேசித்தார். ஆனா அவங்க நினைச்சிருப்பாங்க, இயேசு மறந்து விட்டாரே, ஐயோ அவர் மறந்து விட்டாரே, அவர் இறந்திருந்தா என் சகோதரனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காத, என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, என் சகோதரன் உயிரோடு இருந்திருப்பானே, ஐயோ இந்த இயேசுவை நம்பி இருந்தோமே, அவர் எங்களை மறந்து விட்டாரே என்று சொல்லி அந்த அக்காவும் தங்கச்சியும் உண்மையிலேயே அழுதுருப்பாங்க. ஆனா பாருங்க, இன் ஹிஸ் டைம், அவர் வந்தது அவருடைய நேரத்தில் வந்தார். அதுதான் நமக்கு புரியாது. அவருடைய வேலையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாமே அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்தில் அவர் நேர்த்தியாய் சகலத்தையும் செய்கிறார். நம்புறவங்க கொஞ்சம் கரங்களை தட்டுமா? ஹalleluya. சரியான நேரத்தில் வந்தார், சரியான நேரத்தில் வந்தாரு. ஆனா யாருமே அவர் அற்புதம் செய்வார் நம்பல. என்ன சொன்னாங்க? குருடனுடைய கண்ணை திறந்தவர், ஐயோ வியாதி உள்ளவருடைய சுஸ்தமாக்கினவர், இவனை மறிக்காம இருக்க பண்ணிருக்கலாமே, இப்படி மறிக்க விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி தான் அந்த மக்கள் பேசிக்கொண்டார்கள். ஆனா பாருங்க, அவருடைய ஒரே வார்த்தை, லாசருவே வெளியே வா. 4 நாள் மரித்து நாறி போனவன் உயிரோடு வந்தான். ஹalleluya. இயேசுவின் நாமம் பலமாய் மகிமைப்பட்டது. ஏன்னா அந்த யூதனுடைய நம்பிக்கையை முறியடிக்கும்படியாக 3 நாள் ஒருத்தனை உயிரோடு எழுப்பிடலாம். ஏன்னா அவனுடைய ஆவி இந்த பூமியில சுத்திட்டு இருக்கும். 3 நாள் முடிஞ்சிட்டா யாருனாலும் அவன் உயிரோடு எழுப்ப முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு கடவுள்கிட்ட அவன் போயிடுவான். இதுதான் அவங்க நம்பிக்கை. ஆனா பாருங்க, அந்த நம்பிக்கையை உடைக்கும்படியாக 4வது நாள் வந்து அற்புதத்தை செய்தார். ஹalleluya. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷனால் கூடாதவைகள் கர்த்தரால் கூடும். கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை. ஆனா சீயோன் என்ன சொல்றா? பிரச்சனைகள் வந்தோன்னு சொல்றா, நெருக்கம் வந்தோன்னு சொல்றா, ஐயோ கர்த்தரனை கைவிட்டு விட்டார், கர்த்தரனை மறந்து விட்டார், ஐயோ இந்த வியாதியை அனுமதித்தாரு, ஏன் எனக்கு என்ன நன்மை உண்டாகல, ஏன் எனக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் உண்டாகல, ஏன் கூட படிச்சவங்க, ஏன் கூட திருமணம் முடிஞ்சவங்க நல்ல நல்ல போஸ்டிங் போயிட்டாங்களே, நல்ல நல்ல நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்களே, ஏன் எனக்கு ஒரு நன்மை இல்லை என்று சொல்லி கேள்வியோடு அமர்ந்திருக்கலாம். ஆனா அவர் உங்களை மறப்பதே இல்லை, உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. The presence of the Lord is here. ஆமென். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நம்பினவர் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா உங்களை அவர் 24 மணி நேரம் நினைத்திருக்கிறார். ஐயா உங்களை 24 மணி நேரம் நினைத்திருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அன்றைக்கு சீசர்லாம் அழுது கொண்டிருந்தாங்க, ஐயோ அவர்களை கைவிட்டு விட்டாரே, ஐயோ அவர் மரித்து போயிட்டாரே. ஆனா அவர்கள் தேடி வந்தார், நான் தன்னை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை மறக்க மாட்டாருங்க. நம்ம எல்லாம் எழுந்து நின்று அந்த மறவாத தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போயிடும். Thank you Holy Spirit. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம்.